This video sponsored by Buymood shopping app. Buymood one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் இருக்குது பார்த்துக்குங்க. எங்களுக்கு தானே இல்ல எல்லாம் அவருக்கு தான் அர்த்தம். என்னங்க இது? லட்சக்கணக்கில் எலெக்ஷன்ல செலவு பண்ணி ஜெயிக்கிறோம். வசதியை நாங்க தேடிக்காம உங்களுக்கு செய்வோம். போங்க. புரிஞ்சுக்கிட்டங்க. அடுத்த தடவை வாங்க பார்க்கலாம். வரேன் தம்பி. ஓட்டு போடும்போது மட்டும் தவிட்டு போனீங்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? போற போக்குல உங்களுக்கு எல்லாம் கோமம் தான். அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராதே. உனக்கு உனக்கு ஓடுங்கடா ஓடுங்க. அந்த கேண்டீன்காரன் பரமசிவம் பயலோட சேர்ந்து தாண்டி தினம் இவனும் குடிச்சு கெட்டு போறான். இன்னைக்கு அவன் இங்க வரட்டும். அவனை பேய் ஓட்டேனா இல்லையான்னு பாரு. அட பாவி, ரோட்ல பொண்ணு பிறந்து கண்ணுக்கு தெரியல. உனக்கு இன்னும் அந்த நினைப்பா? என்ன அடிச்சிட்டு போறா? உள்ள இருக்கிற கிழவிக்கு பயந்து ஓடியாந்தா வெளியில உள்ள கிழவில அடிச்சிட்டு போறா. இன்னைக்கு ராசி பலனே அதுதானா? என்னது? கசங்காம கொள்ளாம அப்படியே வந்திருக்கு. நம்ம தலையில ஸ்ட்ரைட்டா சுரங்கப்பாதையே இருக்கா? அடச்சை. ஏன் பிரதர், சாப்பிட்டாச்சுல, கிளம்பலாமா? உன் கேண்டீனை விட இந்த இடம் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் நான் ஒரு நிபுணரை 2-3 நாளா 2-3 இடத்துல சந்திச்சேன். அதனால அந்த ஆள் மூலியமா தான் வினோத்தை கண்டுபிடிக்கலாம் முடிவுக்கு வந்துட்டேன். நானே அவர் ஆபீஸுக்கு போய் கண்டுபிடிச்சு கூடியான்னு கேட்டுடுறேன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. வினோத்தை பத்தி கவலைப்படாத, கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். என்னங்க அதை போட்டு இந்த உருட்டு உருட்டுறீங்க? இந்த உலகத்துக்குள்ளதான் வினோத் இருக்கான், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப உருட்டாதீங்க, கீழே விழுந்துற போறான். யோசனை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. கண்டுபிடிச்சிட்டேன். வினோத்தவா? இந்தியாவே என்ன சின்னதா இருக்கு? ஓ, இது சிலோனா? நீங்க சொல்றத பார்த்தா இதுவும் சிலோன் இல்லைங்கிறியா? நீங்க வினோத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. யார பார்த்து இந்த கேள்வியை கேட்ட? இதோ பார். ஏதுங்க இவ்வளவு மெடல்? பரமசிவம் பார்வதி வந்து முருகனை காணாமனு என்கிட்ட ஓன்னு அழுதாங்க. எந்த முருகன்? சங்கிலி முருகன். கடவுள் முருகையா, அவரே கண்டுபிடிச்சு கொடுத்தனே. எங்க இருந்தாரு? கோவிச்சுக்கிட்டு போய் பழனி மேல இருந்தாரு. எப்படி வந்தாரு? பழனியப்பா ஞான பழனியப்பா அப்படின்னு பாடினேன். சங்கீதம் சகிக்க முடியாம மேல இருந்து கீழே வந்து என் வாயை பொத்துனாரு. நான் அவர் கைய பிடிச்சு பரமசிவம் பார்வதி கையில ஒப்படைச்சேன். கைலாசத்துல வச்சு தேவர்கள்லாம் புடைசூழ பாடி கொடுத்ததுதான் இந்த ஜோடி மெடல். தேவர்களா? அப்ப சாண்ட சின்னப்பதவர் எப்படி இருக்காரு? அங்கேயும் முருகன் கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க தெய்வத்தையே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்படியே எங்க வினோத்தையும் கண்டுபிடிச்சா இன்னொரு மெடல் வாங்கிக்கலாம்ல? சுண்டக்கா சின்ன விஷயம். சுண்டக்கா என்ன சின்னதா? யோ, சும்மா இருக்க மாட்டியா? சொல்றத கேளியா. என்ன விஷயம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு பொண்ணு செட்டப் பண்ணணும். ஏண்டா துப்புன? நான் உங்களை என்னமோ நினைச்சேன், கடைசியில இந்த வேலை பார்க்க சொல்றீங்களே. யோ, மாங்கா மடைனா இருக்கியே, நான் செட்டப் பண்ண சொன்னது அது இல்லையா. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு வேலை பார்க்க போறோம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்ன இளமே ஆக்கிடுவீங்களா? ஆமா, 20-60 ஆக்குவோம், 60-20 ஆக்குவோம். உங்க உழைச்சதையெல்லாம் குறைச்சு உங்க இடுப்ப உடுக்கியாக்கி பம்பே அடிச்சு. இல்ல, பம்ப மாதிரி உங்க இடுப்பு ஆயிடும்னு சொல்றாருங்க.